இது மக்களுக்கான ஆட்சி, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. இது சிறப்பாக செயல்படுவார் தலைவர். அதே மாதிரி அவர் எடுக்கிற ஒவ்வொரு கையெழுத்தும் ஒவ்வொரு டெசிஷனும் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு ஆட்சிக்கான ஒரு கையெழுத்தாக இருக்கும். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட ஒரு ஒரு மக்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்காக மட்டும்தான் அவரோட ஒவ்வொரு கையெழுத்தும் இருக்கும், ஒவ்வொரு முடிவும் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 2 கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ கரண்ட் பார்த்தீங்கன்னா ஏறன்னு ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான கையெழுத்து ஒப்பிடம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான தனிப்படை, ஸோ அதை அமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ அதனால் இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா இவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பார்த்தீங்கன்னா அதிரடி முடிவாக இருக்கும். தமிழகம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் மாநிலமாக வர்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இவர் இருப்பார். கூட்டம் ஓட்டா மாறாது, சும்மா விஜயை பார்க்க தான் வராங்க எல்லா கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மாற்றி இந்த மாதிரி ஆட்சி அமைச்சிருக்காரு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் அவங்க பிரச்சாரம் பண்ணுற டைம்லேயே நான் சொன்னேன், இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது. எம்ஜிஆர் ஐயாவுக்கு அப்புறம் இவங்க தான் அதுக்கும் மேலே வந்திருக்கு. நான் எம்ஜிஆர் ஐயாவை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறதா, அதுக்கும் மேலே விஜயகாந்த் சருக்கும் ரொம்ப 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 நிறைய கூட்டம் வரும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சுனாமி மாதிரி கூட்டம். இதெல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் நம்ம தளபதிக்கு. அந்த கிஃப்ட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க, நான் தான் வேணும்னு சொன்னீங்கல்ல, இதோ வந்திருக்கு அப்படின்னு திஸ் இஸ் அ பப்ளிக் டிக்ளரேஷன் டு த பப்ளிக். குறிப்பாக இந்த விமர்சனம் பண்ணுறவங்களாம் இப்போ கூட தோத்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போ விஜய் மீது அந்த பயத்தை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி ஒரு பொருட்டாவே பேரை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடையும் தாண்டி இந்தியா லெவல்ல அவங்க டெரர் காட்டிருக்காங்கங்க. he is the most popular loved celebrated CM ever in the history of India அப்படினே கூட நம்ம சொல்லலாம். நிறைய பேர் இப்போ திமுக அதிமுக மாத்தி மாத்தி இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அது தமிழ்நாடு வரலாற்றிலேயே இப்படி ஒரு நாள் நம்ம பார்க்குறோன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு நாள் வரணும்னு மக்கள் ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக அந்த ஷிஃப்ட் ஆஃப் பவர் ரெசிஸ்டன்ஸ் இருக்க தானே செய்யும். குறை சொல்கிற நேரம் இது கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பண்ண வேண்டியது பண்ணாமல் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அதுதான் ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி அவங்க வாயாலேயே தாவேகா சரியான முடிவு தான், மக்கள் சரியாக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றது அப்போசிஷன் வாயாலேயே அவங்க சொல்ல வைப்பாங்க. இது நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்கும். இந்த மாதிரி சிஎம் ஆயிருக்காரு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஆனால் நீங்கள் இது எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஜய் சிஎம் ஆகுவார்? கண்டிப்பாக எதிர்பார்த்தோம் எல்லாருமே. அதே மாதிரி சிஎம் ஆயிட்டாரு. இந்த அவரை பற்றி ரொம்ப விமர்சனம்லாம் பண்ணிக்கிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க, விஜயாலாம் வரவில்லை. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ எல்லாம் தற்கூரி அனில் குஞ்சு என்னென்னவோ சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக விஜய் அவர் தான் வருவார். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஆள் அவர். அப்படி சொல்ல என்ன காரணம்னா, இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த நீங்கள் விஜயை சப்போர்ட் பண்ணாலே உங்களாம் தற்கூரின்னு சொல்கிறாங்களே? சொல்கிறவங்க சொல்லிட்டு தானே நான் இருப்பாங்க, அதுக்குன்ட்டு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. அவர் எங்கள் அண்ணன் மாதிரி இல்லை. ஜூலி அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜூலிலாம் ஆட்டத்திலேயே இல்லைண்ணா, அதெல்லாம் பேசவே கூடாது. நான் ஜூலிலாம் எதுக்கு பேசணும்? கிட்னி திருடி பொழைச்சவங்கண்ணா, அவங்கெல்லாம் பேசலாமா? அவங்க சொல்றாங்க இனிதான் நீங்க உண்மையான திமுகவை பார்க்க போறீங்க, நாங்க எதிர்க்கு இதுக்கப்புறம் தான் நீங்க உண்மையா டிவிகேவை பார்க்க போறீங்க. நீ சொல்ற என்னடா நீ சொல்ற? ஜூலி சொல்றாங்க இவ்வளவு நாள் நீங்க விட்டுட்டீங்க, நாங்க எதிர்கட்சியா இருந்து நீங்க பார்த்தது இல்லை, இனிதான் நீங்க ஆட்டத்தையே பார்க்க போறீங்க. அவங்களாம் ஒரு ஆளே இல்லைண்ணா எங்களுக்கு தெரிஞ்சு. தலைவர்கிட்டலாம் மோத முடியுமா? ஆனா சொல்றாங்க மக்கள்கிட்ட இவ்வளவு 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 சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்தீங்களா சார் நீங்க? நான் டிவிகே இல்லைண்ணா, அவங்க தான் டிவிகேவே. சரி, அதனால விஜய் வரணும் தான் என்னோட ஆசை. நீங்க இந்த மாதிரி விஜய் சிஎம் வந்திருக்காரு புதுசா, கிட்டத்தட்ட அதிமுக திமுக பண்றாரு. இந்த மாதிரி திராவிட கட்சி இல்லாம கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சியா இருக்கும்னு நினைக்கிறோம்னா. பெண்களுக்கு நல்ல உரிமை தருவாங்க, பாதுகாப்பு தருவாங்க. கண்டிப்பா தருவாங்க. முதல் கையெழுத்து எதுக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்போ பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட் நிறைய நடக்குது, அதுக்கு முக்கியமா அதுக்கு ஒரு கையெழுத்து போடணும். அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தூக்கு தண்டனையாச்சும் வேணும். நீங்க என்ன கண்டிப்பா தண்டனை இது பண்ணுவாருனா, இதுக்குன்ட்டு ஒரு இது கொண்டு வருவாரு. தளபதி விஜய் சிஎம் வந்திருக்காரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுக்கா? இது சும்மா கூட்டம் கூடும் விஜயை பார்க்கறதா, அதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு இருந்தாங்க. அதுக்கு எப்படி பதிலடியா இது இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
ரொம்ப சந்தோஷம். நாங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷத்துக்கு எல்லை இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த எல்லையெல்லாம் இல்லை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு அவங்களோட மன நிம்மதிக்கு சொல்லிக்கிட்டாங்க. பட் அப்படி எதுவுமே கிடையாது. கூட்டம் எதுக்கு கூடுது? அவரை பார்க்கணும்னு இல்லை, அவர் நம்மளுக்கு செய்வார், இன்னொரு ஆட்சி மாற்றம் வரணும், அந்த நம்பிக்கையில் தான் வந்தாங்க. அந்த நம்பிக்கையை எங்கள் தலைவர் காப்பாற்றிட்டாரு. எங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களும் இல்லை, உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போட்டு எங்கள் தலைவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எதிராக வந்து அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி தற்குறிகள் கையில் நாடு கிடச்சி அப்படின்னு மொத்தமாக ஒரே ஸ்டேட்டஸ் எல்லாம் 3 கட்சி ஒன்றா பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம ஒருத்தவங்களை தற்கூரின்னு சொல்கிறோன்னா எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கங்கிறது அவங்க நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர் மனப்பான்மையில் இருக்காங்கன்னு முன்னாடி சொன்னாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் தற்கூரின்னாங்க. அந்த அஜெண்டாவையே எங்கள் தலைவர் வந்து இல்லைன்ட்ட தற்கூரிங்கிறீங்களே. நீங்கள் எந்த மாதிரி வேலையை ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க? ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாச்சு, குழந்தைங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஆட்சி அமைச்சு கொடுத்த அவங்க யாரு? இது எல்லாமே வேணாம், ஒரு பெரிய இடத்த விட்டுட்டு கீழே வந்து மக்களுக்காக, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக செய்கிறேன்னு வந்து அவர் தற்கூரியா? முதல்ல அவங்க தான் சுய சிந்தனையோட அவங்கள எக்ஸாமின் பண்ணிக்கணும், நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னா மக்கள் வந்து ஒருத்தவங்களை நம்புறாங்கன்னா அப்போ மக்கள் என்ன நம்பிக்கை இல்லாமல் போடுவாங்க? அப்போ தளபதி நம்புறவங்க தற்கூரியா? அப்போ நீங்கள் மக்களே தற்கூரிங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் மக்களை நீங்க தற்கொலைங்கிறீங்களா? ஜூலி சொல்றாங்க இனிதான் வந்து உண்மையான திமுகவை நீங்க எதிர்க்கட்சியா பெரியாளாக்க வேண்டாம் சார். உண்மையிலே பெரியாளாக்க வேண்டாம். பெரியாளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து கேள்வி கேட்டு அவங்க கேள்விக்கு நாங்க கண்டிப்பா பதில் சொல்லுவோம். எங்களோட பதில் சொல்ற அளவுக்கு நாங்க இல்ல. மனித பிறவிக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறவி அது. மனித பிறவிக்கு ஒரு அப்பாற்பட்ட பிறவி அதுன்றனால எங்க தளபதியை பத்தி பேசி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனால அத பேசவே வேண்டாம், வேற கேளுங்க. எங்களோட தலைவர் வந்து எங்களை அந்த மாதிரி கைட் பண்ணி கொண்டு போகல. நாங்க அதனால அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க இல்லவும் இல்ல. நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம், அதுக்கான வேலையை மட்டும் தான் பாப்போம் தவிர்த்து இந்த மாதிரி தப்பான ஆளுங்க பேசுறதையோ அவங்களோட அன்வான்ட் டாக்க வந்து மக்கள் பதில் சொல்லிப்பாங்க. எங்களுக்காக மக்கள் பதில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பதில சொல்லிட்டாங்க. 2026ல மக்கள் என்ன பதில் சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதை கரெக்டா சொல்லிட்டாங்க, செயல்ல காட்டிட்டாங்க. இன்னும் அதை தொடரதான் செய்யுமே தவிர மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசி எல்லாத்தையும் ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணுங்க. முதல் வாக்கு கையெழுத்தா எதுவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு தான் இருக்கும். இதுல என்ன சந்தேகம்? அன்னை உள்ள வந்ததே பெண்களுக்காக மட்டும்தானே, பெண்கள் பாதுகாப்புக்காக மட்டும்தான். இன்னைக்கு ஒரு பெண் அந்த சட்டமன்றத்துல உட்காந்துருக்காங்க. சிவகாசியில முதல் சட்டமன்ற பெண் வந்து அது அவங்கதான். அவங்க அமைச்சராகவும் ஆயிருக்காங்க. அவங்க பேரு கீர்த்தனா, செல்வி கீர்த்தனா, எல்லாருமே பாத்திருப்பீங்க. வெறும் 29 வயசு. எந்த வீட்லயாவது இது நடக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு தமிழ்நாட்டுல யாராவது வீட்டை விட்டு வெளியே போனாலே அவ்வளவு தூரம் பதறுவாங்க. ஆனா அந்த பெண் வந்து ஒத்தாளா நின்று அவ்வளவு தூரம் அந்த சிவகாசியில வேலை பார்த்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. 15,000 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு பெண் அங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் தளபதி மட்டும். இந்த ஒரு வெற்றி போதும் தமிழ்நாட்டோட வருங்கால 5 வருஷ வெற்றி. ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கறது அந்த 5 வருஷ கால ஆட்சி. அதை மக்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. அடுத்த கட்ட 2031 வரும்போது அன்னை வந்து அன்னை போஸ்ட்ல நின்று ஜெயிப்பாரு. இது நடக்கும். 234 தொகுதி எங்க அன்னை மட்டும்தான். எங்களுக்கு எந்த ஒரு ஈகவும் இல்லாம இன்னைக்கு நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். உள்ள கூட போக முடியாம இருக்கிறோம். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அன்னை மட்டும்தான் உள்ள இருக்காரு. அத்தனை குடும்பம் அன்னைக்கு ஒரு பாமர மக்கள் எளிதா போய் அந்த அண்ணனை பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு முழுக்க தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் காரணம். அவர் மட்டும்தான் காரணம். எல்லாருமே சொல்லுவாங்க முதலமைச்சரா போய் பார்க்க முடியாது, அவங்க பதவி ஏற்கிறதுலாம் இத்தனை பேர் பார்க்க முடியாது. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்க போய் உள்ள வரைக்கும் இப்ப போய் அங்க பல பேர் உட்காந்துருக்காங்க. பல கோடி மக்கள் வந்து அவரை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அத்தனை பாமர மக்களுக்கு அவர் நல்லது மட்டும்தான் செய்வாரு, நல்லதான் நடக்கும். நீங்க சொல்லுங்க, எது முதல் கையெழுத்துங்கிறது எதுவா இருந்தா சரியா இருக்கும்னு உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் முதல் கையெழுத்து போடணும் போதை இல்லா கலாச்சாரம். இதுதான் என்னோட முக்கியமா இதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட இப்போ போதைப் பொருட்களோட இது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்புங்கிற தாண்டி குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இங்கே இல்லாமல் இருக்கு. இப்போ நாங்களாம் லேடிஸ் இங்கே வந்து ஊர்ல இருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கோம்னா குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு தான் வந்திருக்கோம். அவங்களுக்கு தான் பாதுகாப்பு தேவைப்படுது. இப்போ 70 வயசு பாட்டியும் விட மாட்டேங்கிறாங்க, 5 வயசு குழந்தையும் விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த போதை இல்லா கலாச்சாரத்தை கொண்டு வந்தாதான் இல்லை மக்களா இருக்க முடியும். ஸோ இதை வந்து முதல் கையாளத்தான் போகணும்னு என்னோட ஆசை. நீங்க சொல்லுங்க, எதுவா இருக்கும்? பெண்களோட பாதுகாப்பு தான் டெஃபினட்டா எப்பயுமே அதான் மட்டும்தான் இருக்கும். தளபதியை நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பா நாங்க பாதுகாப்பாவே உணர்றோம் இப்ப இருந்தே. அதனால எதிர்பார்க்கலாம். அதே தான். போதைப் பொருள் ஒழிச்சாலே பெண்கள் பாதுகாப்பு தன்னால வந்துடும். அதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு தான் பசங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்றாங்களா இல்லை தெரிஞ்சு பண்றாங்களா, அது வேற விஷயம். அதை ஒன்றை குறைச்சாலே பெண்கள் தன்னால பாதுகாப்பாயிருவாங்க. பெண் பிள்ளை பெற்ற எல்லா தாய்மார்களுக்கும் சொல்றேன், நீ தைரியமா இருக்கலாம் வீட்டுல. அன்னை ஆட்சியில கண்டிப்பா பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க.